என்னாச்சுமா? என்னாச்சு? கயல், என்னாச்சு கயல்? கயல் அடிபட்டுச்சு. வயிறு வலிக்குதா? கயல் கயல் என்னாச்சுமா? என்னாச்சு? கயல் வயசுக்கு வந்துட்டா. என் தங்கம். அம்மா, இன்னையோட நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச திருஷ்டியெல்லாம் கழிஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு கெட்டதெல்லாம் போய் திருஷ்டி கழிஞ்சு நல்லது நடந்திருக்கு. இதை நம்ம பெருசா கொண்டாடணுமா? எப்படி கொண்டாடுறது? வர்ற வருமானத்தெல்லாம் ஊருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. என்னால உனக்கு பெருசா எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. அப்பா, இப்பதானே நாங்க 2 பேர் இருக்கோம்னு ஊர் ஆளுங்க கிட்ட சொன்னீங்க. அப்புறம் எதுக்குப்பா நீங்க கவலைப்படுறீங்க? ஆமா பெரியப்பா, கயலோட சடங்கு சிறப்பா கொண்டாட வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதுக்கு செலவாகிற பணத்தை நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்றோம். ஆமா மாமா, அது எங்க பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க எல்லாம் உள்ள போலாம். சரி கயல் பார்த்து. போலாமா? கரிகாலா, சும்மா கேளு. ம். நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. சத்தம் போட்டுறாத. உனக்கு நன்றி சொல்ல தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு நான் கதவு முன்ன? அது சும்மா. ஆமா, எதுக்கு நன்றி? ஜெயிலுக்கு போக விடாம என்னை காப்பாத்துனதுக்கு. நான் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனப்ப கூட எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ எனக்காக நின்னதுதான். ரொம்ப துடிச்சு போயிட்டே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லைன்னு நீ சொன்னாலும் அதான் நிஜம். நீ எவ்வளோ துடிச்சு போயிருக்கன்றத நான் தான் உன் கண்ணில் பார்த்தேனே. பின்ன இருக்காதா? நீ ஜெயிலுக்கு போறத என்னால எப்படி தாங்க முடியும்? என்ன அறியாமலேயே உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதையே என்னால ஏத்துக்க முடியல. லாக்கப்புக்குள்ள வச்சு உன்னை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது பண்ணி உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தான் என் மனசு துடிச்சுது. நீ இப்படியெல்லாம் சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக 100 வாட்டி கூட ஜெயிலுக்கு. லூசு மாதிரி பேசாத. சும்மா கூட அப்படிலாம் பேசாத. என்னால தாங்க முடியாது. இப்போ உன்கிட்ட ஒன்று சொல்லணும் போல இருக்கு. அக்கா, அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாங்க. உன்கிட்ட இருந்தா கூட இல்லன்னு சொல்லு. ஆமா, கேட்டதும் கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பேன். சல்லி பைசா கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல வேற யாருக்கிட்டயாவது பணம் இருக்கா? கல்யாணி, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு இருந்தாலும் போய் எடுத்துட்டு வாப்போ. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. என்கிட்ட எது பணம் இருந்தா கேக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க மாட்டேனா? இந்தாங்க. என்னடா இது? வாங்கிக்கங்கண்ணா.
அம்மா நீ அம்மா இருக்கட்டும்பா. வேண்டாம்மா. அம்மா இந்த நீ எதுக்குமா? என்னால முடிஞ்சது, இத வச்சுக்க. மாமா மாமா இந்தாங்க. இந்தாங்க. இருங்கம்மா. வேண்டாம்மா வேண்டாம். உங்க நகையை நீங்களே போட்டுக்கங்க. ஏன் மாமா? வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட நகையை வாங்குறது நல்லாவா இருக்கும்? நேத்து தான் நாங்க இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க மருமகள் ஆயிட்டோமா மாமா? என்னைக்கா இருந்தாலும் நாங்களும் இந்த வீட்டு பிள்ளைங்க தான். எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க, அது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லமா. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வராம இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி பிள்ளைங்க தான், இந்த வீட்டு பிள்ளைங்க தான். நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்க கழுத்துல இருக்கிறத ஏன் வாங்கணும்னு தான். எங்களை நீங்க உண்மையாவே பிரிச்சு பார்க்கலனா இந்த நகையை கண்டிப்பா வாங்கிக்கோங்க மாமா. வாங்கிக்கோங்க மாமா. என்னங்க